நான் என் தாயின் வயிற்றில் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன். சரி, இன்னைக்கு இது இருக்கு, மைக்ரோஸ்கோப் இருக்கு, இன்னைக்கு எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் இருக்கு, நமக்கு அல்ட்ரா சவுண்ட் இருக்கு. தாயின் வயிற்றில் என்ன நடக்குதுன்னு அல்ட்ரா சவுண்டில் பார்க்கலாம். நமக்கு எக்ஸ்ரே இருக்கு, நம்ம எதையும் தொட்டு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இன்வெஸ்டிகேஷன்லேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த பிள்ளை எப்படி இருக்கு, பிள்ளை எப்படி வரப்போகுது, அது ஆணா பெண்ணா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு இன்னைக்கு அறிவு வளர்ந்து போயிருக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொல்றான், நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமா வினோதமாய் உருவாக்கப்பட்டேன், விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். இது கிரகிக்கவே முடியாது. எப்படி அவனுக்கு அந்த யோசனை வந்ததுங்கிறதே ஆச்சரியம். போகிற வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். நாம் வாசித்த வசனத்தில் பவுல் தாவீதை பற்றி ஒரு காரியத்தை சொல்லுகிறான். தேவன் தாவீதை பற்றி ஒரு சாட்சி கொடுத்ததாய் சொல்லுகிறான். தாவீதை பற்றி தேவனே சாட்சி கொடுக்கிறார். என்னன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார்? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அந்த பேர் எடுத்துட்டு உங்க பேரை போட்டுக்கங்க. உங்க அப்பா பேரை போட்டு சோவன் சோவின் மகனாகிய சோவன் சோவை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா எப்படி இருக்கும்? சர்டிஃபிகேட் கொடுக்கறது யாரு? ஆண்டவரே சாட்சி சொல்றார். இப்போ ஆண்டவர் ஒருத்தனை பத்தி இப்படி சாட்சி சொல்றாருன்னா அவன் சாதாரணமான ஆளே இருக்க முடியாது. எல்லாரும் விசுவாசிகள் தான், எல்லாரும் விசுவாசிக்கிறவங்க தான். ஆனால் இப்பேற்பட்ட சாட்சி பெறுகிறவங்க நிச்சயமாகவே விசேஷமான விசுவாசிகளாக இருக்கணும். அப்படி என்ன தாவீது கிட்ட விசேஷம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்னன்னு சொன்னால், தாவீதுக்கு நன்றியுள்ள ஒரு இருதயம் இருந்தது. நன்றியுள்ள ஒரு இருதயம் இருந்தது. உலகத்தில் நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கிறார், நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. ரொம்ப எளிதாக அவர் சொல்லிட்டு போயிட்டார். நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லி. அது அத்தனை சுலபம் கிடையாது இல்லை? நம்மளை என்ன பேச்சு பேசுனாங்க, என்ன வார்த்தை சொன்னாங்க, 1947 என்ன இப்படி சொன்னாங்கன்னு அது என் மைண்டில் எப்படி இருக்குது? பசுமையாக இருக்குது இல்லை? நன்று அல்லதை மறக்கவே முடியாது. பார்த்துக்கங்க, நன்றியை வேணால் மறந்துடுறாங்க. நல்லது யாருக்குமே ஞாபகமே இருக்கிறது இல்லை. ஆனால் கெட்டது எதையும் மறக்கவே முடியறதில்லை. இந்த உலகத்தில் நன்றிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நார்மலாக தேவன் அப்படின்னு சொன்னால் நல்லதுக்கு செய்கிறது தான் தேவன் இருக்கிறாருன்னு ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆட்டிடியூடு. எப்படின்னா, மரம் நட்டவன் தண்ணி ஊற்றுவான், மரத்தை நட்டுட்டான்ல அவனுக்கு தெரியும் தண்ணி ஊற்றணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை கொண்டவங்களா இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய மீட்டிங் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீட்டிங்க்கு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. மீட்டிங்க்கு முன்னாடி டப்புன்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. நம்ம நிறைய செலவு பண்ணி பெரிய மீட்டிங் நடத்துகிறோம், கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. இம்மீடியட்டாக என்ன செய்வோம்? இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, எப்போ கரண்ட் வரும், எங்களுக்கு முக்கியமான மீட்டிங், நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டீங்களே, கொஞ்சம் தயவுசெய்து கொடுங்கன்னு சொல்லி இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணணுன்னு ஒரு 4 பேருக்கு ஞாபகம் வரும் இல்லை? யாராவது ஒருத்தர் ஃபோனாவது பண்ணிவிடுவாங்க. ஆனால் கரண்ட்டே கட் ஆகலை. மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது இபி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி, ஐயா கட் பண்ணாமல் கரண்ட் கொடுத்தீங்க பாருங்கள், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு யாராவது தேங்க் பண்ணுவாங்க? ஞாபகமே வராது. இபி ஆஃபீஸ் எதுக்கு இருக்குது? கரண்ட் கொடுக்கறதுக்கு தான் இருக்குது.
கரண்ட் வரலன்னா ஞாபகம் வரும், கரண்ட் வந்ததுன்னா ஞாபகமே இருக்கா. அதே மாதிரி தான் தேவனும், நன்மை செய்கிறது தான் தேவன் இருக்கார். நன்மை வரலன்னா ஆண்டவரேன்னு கூப்பிட தெரியும், நன்மை வந்துச்சுன்னா நன்மை கொடுக்கறது தான் அவர் இருக்கிறாருன்ற ஒரு அபிப்பிராயம். ஆண்டவர் ஊழியம் செய்யும் போதே அப்படி தான் இருந்தது. 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். எத்தனை பேர் நன்றி சொல்கிறது திரும்ப வந்தான்? அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ்? 10ல் 1ன்னா 100ல் 10 இல்லை, மீதி 90 பேருக்கு தேங்க் பண்ணுன்ற நன்றியே கிடையாது. ஸோ தொன்று தொட்டு இது இருக்கிற விஷயம் மனுஷர் எல்லார் மத்தியிலையும் அப்படிப்பட்டது தான் இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், 21ஆவது நூற்றாண்டில் இருக்கோம். இந்த 21ஆவது நூற்றாண்டில் நமக்கு நன்றி இல்லாமல் தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த நிலைமை வர வர மோசமாகிக்கிட்டே போகும்னு வசனம் சொல்லுது. அது எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 2வது வசனத்தில், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக. எப்படி எனில் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறான். அந்த பட்டியலில் வர்றது ஒன்று என்ன தெரியுங்களா? நன்றி இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பாங்கன்னு சொல்லு. ஸோ அவங்களுக்கு வர 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 நாட்களில் இன்றைக்கி என்னதுக்கு நன்றிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் விசுவாசிகளாகிய நாம் அப்படியெல்லாம் நன்றி இல்லாதவர்களாக இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் ஏதாவது நன்மை செஞ்சாருன்னா அந்த வாரம் சபையில் வந்து கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? சாட்சி சொல்கிறோம். இல்லை, நமக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம் இல்லை. அல்லது ஒரு பெரிய காரியம் செஞ்சார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்தோத்திர ஜெப கூட்டமே நடத்திடுவோம். ஒரு வீடு கட்ட கர்த்தர் உதவி செஞ்சார், வீடு கட்டி முடிச்சிட்டோம், என்ன செய்வோம்? ஒரு சாட்சியாக ஒரு ஸ்தோத்திர ஜெப கூட்டம் வச்சு கர்த்தர் வீடு கட்ட எனக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லி நம்ம ஸ்தோத்திர ஜெப கூட்டமே நடத்துவோம். ஸோ நான் நன்றி இல்லாமலாம் இல்லை, உலகத்தில் வேணால் அப்படி இருக்கலாம். நாங்கள் ஓரளவுக்கு கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைக்காக நன்றி சொல்லுவோம். நான் சொன்னேன், தாவீது சாதாரண லெவல் விசுவாசி இல்லை, அவன் ஒரு படி மேலே. ஆண்டவரே சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாருன்னா சாதாரண ஆள் கிடையாது, ஒரு லெவல் மேலே. ஒரு லெவல் மேலே தாவீதுக்கு நன்றி உள்ள இருதயம் இருக்குன்னா அது எப்படி ஸ்பெஷல்னு நம்ம பார்க்கணும். எப்படி ஸ்பெஷலாக 103வது சங்கீதம் 2வது வசனம், ஒவ்வொரு ஜெபம் முடித்தோடனே நம்ம சொல்கிற வசனம் இது. 1வது வசனத்துலேருந்து ஆரம்பித்தா தான் அது கரெக்டாக போகும். 1வது வசனம் என்னது? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. 2வது வசனம் என்னது? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த. அதில் அந்த சகல தான் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கங்க, அவர் செய்த உபகாரங்களை மறவாதேன்னு சொல்லலை அவன். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நீங்களும் நானும் கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்கிறது இல்லை. நம்ம சாட்சி சொல்லுகிறோம், நம்ம ஸ்தோத்திர ஜெப கூட்டம் கூட நடத்துவோம். சொல்ல போனால் ஸ்தோத்திர காணிக்கை கூட கொடுப்போம், கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் தாவீது ஒரு படி மேலே. ஏன்னா அவன் உபகாரங்களை மறக்காதவன் இருக்கல, அவன் சகல உபகாரங்களையும் மறக்கிறது இல்லையா. அது எப்படி? அது சகல உபகாரங்கள்னா அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கணும்னா, யாருக்குமே தோணாதது தான் அவனுக்கு தோணுது. 139வது சங்கீதத்துக்கு போவோம். சங்கீதம் 139 13வது வசனத்திலிருந்து நான் மெதுவாக வாசிக்கிறேன். ஓகே, அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்றதை கவனிங்க. 139வது சங்கீதம் 13வது வசனத்திலிருந்து, நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். கர்த்தர் நம்மை காப்பாற்றினார்னு நம்ம எத்தனை முறை எத்தனை சூழ்நிலையில் நன்றி சொல்லியிருக்கோம்ல. ஆனால் என்னைக்காவது நமக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம தாயின் வயிற்றில் இருந்தப்போ கர்த்தர் என்னை காப்பாற்றினார்னு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? யோசித்து பாருங்கள். அது நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. ஆனால் தாவீதுக்கு அது இருந்தது. நன்றி சொல்ல வேண்டிய காரியங்களில் ஒன்று என்னன்னா, இந்த பூமியில் அவன் மனுஷனாக பிறக்கிறதுக்கு முன்னால் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை காப்பாற்றினார் என்கிறத அவன் உணர்ந்து அதுக்கும் சேர்த்து அந்த உபகாரத்துக்கும் நன்றி சொல்கிறவனாக இருக்கிறது பாருகிறோம். 14வது வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால்
உம்மை துதிப்பேன். இந்த வார்த்தைங்களை கவனிங்க, ரொம்ப முக்கியம். நான் உண்டாக்கப்பட்டேன், கரெக்ட். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் பிரமிக்கப்படத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டேன். ஓகே, என் கிரியை, உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருந்ததில்லை. இன்னைக்கு நம்ம விஞ்ஞான அறிவு வளர்ந்த நாட்களில் இருக்கிறோம். இன்னைக்கு விஞ்ஞான அறிவு வளர்ந்த நாட்கள். தாவீது இந்த வார்த்தை சொல்லும்போது இன்னையிலிருந்து 3000 வருஷத்துக்கு முன்னால் இந்த வார்த்தை சொன்னான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த 3000ங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொன்னால், இன்னையிலிருந்து இப்போ 21ஆவது நூற்றாண்டில் இருக்கோம்ல, இன்னையிலேருந்து ஒரு 500 வருஷம் பின்னாடி போங்க. 500 வருஷம் 500 வருஷம்னா எப்போ? 1700 இல்லை 1600 சில்லறைக்கு போயிருங்களேன். 500 வருஷம் பின்னாடி என்னெல்லாம் இருக்காதுன்னு யோசித்து பாருங்கள். கரண்ட்டு கிடையாது, ஃபோன் இல்லை, கரண்ட்டே கிடையாது, என்ன காரு பைக்கெல்லாம் கிடையாது, பெட்ரோல்லாம் யாருக்கும் தெரியாது, ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நாட்களில் நீங்கள் இருக்கிறதா நினச்சி பாருங்கள், எப்படி இருக்கும்? அப்போ பள்ளிக்கூடம் எப்படி இருந்திருக்கும்? அப்போ வாத்தியார் எப்படி இருந்திருப்பார்? அப்போ சிலபஸ் எப்படி இருந்திருக்கும்? அப்போ அறிவு எவ்வளோ இருந்திருக்கும்? இன்றைக்கி இருக்கிற அறிவு வேறு, 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அறிவு வேறு. 3000 வருஷத்துக்கு முன்னாடினா சட்டை பேண்டை அவனுக்கு போட தெரியுமான்னு நம்ம யோசிக்கணும். அந்த அளவுக்கு பழமை. அவன் சொல்கிற வார்த்தை இது, நான் என் தாயின் வயிற்றில் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன். சரி, இன்னைக்கு இது இருக்கு, மைக்ரோஸ்கோப் இருக்குது, இன்னைக்கு எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் இருக்குது, நமக்கு அல்ட்ரா சவுண்ட் இருக்குது. தாயின் வயிற்றில் என்ன நடக்குதுன்னு அல்ட்ரா சவுண்டில் பார்க்கலாம். நமக்கு எக்ஸ்ரே இருக்குது. நம்ம எதையும் தொட்டு பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இன்வெஸ்டிகேஷன்லேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த பிள்ளை எப்படி இருக்குது, பிள்ளை எப்படி வரப்போகுது, அது ஆணா பெண்ணா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு இன்றைக்கி அறிவு வளர்ந்து போயிருக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொல்கிறான், நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாக வினோதமாய் உருவாக்கப்பட்டேன், விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். இது கிரகிக்கவே முடியாது. எப்படி அவனுக்கு அந்த யோசனை வந்ததுங்கிறதே ஆச்சரியம். இன்றைக்கி நமக்கு அறிவு வளர்ந்து போயிருக்கு. நமக்கு இதெல்லாம் சின்ன விஷயங்கள். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும், என் தாயின் வயிற்றில் நான் ஒரு உயிரணுவாக உண்டானேன். இல்லை, எத்தனை உயிரணு? ஒன்றே ஒன்று. அந்த ஒரு உயிர் அணு தான் இன்னைக்கு ஒரு முழு மனுஷனாக மாறி இருக்கு, இல்லையா? அன்னைக்கு ஒரு உயிரணுவாக இருந்த நான் இன்னைக்கு எத்தனை உயிரணு உள்ளவனாக இருக்கிறேன் தெரியுமா? 75 லட்சம் கோடி உயிரணுகள் உள்ளவனா ஒரு மனுஷனா நான் நிற்கிறேன். ஒன்று இருந்தது, இத்தனை நம்பராக மாறிடுச்சு. அவன் சொல்கிறான்ல, நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன்னு சொல்கிறான்ல, பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஒரு உயிரணு 75 லட்சம் கோடி உயிரணு உள்ள மனுஷனாக நான் இன்னைக்கு நிற்கிறேன். இதில் பியூட்டி என்னென்னா, அந்த ஒரு அணு, அந்த ஒரு உயிரணு 210 வகை உயிரணுங்களாக மாறியிருக்கு. இப்போ இந்த 75 லட்சம் கோடி உயிரணுக்கள் ஆக்சுவலாக ஒரே வகை இல்லை, 210 வகைகளாக இருக்கு. என்னுடைய தோலில் உள்ள உயிரணு வேற, என்னுடைய சதையில் உள்ள உயிரணு வேற, என்னுடைய எலும்பில் உள்ள உயிரணு வேற, என்னுடைய முடியில் உள்ள உயிரணு வேற, என்னுடைய நகத்தில் உள்ள உயிரணு வேற, என்னுடைய இரத்த நாளத்தில் உள்ள உயிரணு வேற, என்னுடைய நரம்பில் உள்ள உயிரணு வேற, என்னுடைய இருதயத்தில் உள்ளது வேற, என்னுடைய குடலில் உள்ளது வேற, என்னுடைய கிட்னியில் உள்ளது வேற. 210
10 வகைகளாக ஒன்று எப்படி இப்படி 210 மாறுச்சு, ஒன்று 75 லட்சம் கோடியாக மாறினது கூட ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம். 210 வகைகளாக எப்படி மாறுச்சு? இப்போ எனக்கு தீக்காயம் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. தீக்காயம் பட்டுருச்சு, அதை சுகமாக்குறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. தோல் டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த தோலுக்கு என்ன வைப்பாங்க? வேறு இடத்துலேருந்து தோலை தான் எடுத்து வைக்கணும், சதையை வைக்க முடியாது. எனக்கு எலும்பில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஏதோ ஃப்ராக்சர் ஆகி போச்சு, எலும்பு துண்டு வேணும்னா இன்னொரு இடத்துலேருந்து எலும்பை தான் எடுத்து வைக்கணும், சதையை வைக்க முடியாது. ஏன்னா இந்த உயிரணு வேறு, அந்த உயிரணு வேறு, எல்லாம் ஒரே டிஎன்ஏ தான், நான் தான், எல்லாம் என்னுடையது தான். ஆனால் அந்தந்த வகைக்கு அது தான் செட் ஆகும், வேறு செட் ஆகாது. அதுதான் 210 வகையாக அது மாறினது. அப்படி வித்தியாசமாக பண்ண ஒரு 75 லட்சம் கோடி உயிரணுக்கள் உள்ள ஒரு சரீரமாக நான் நிற்கிறேன். இந்த சரீரத்தை கவனித்து பாருங்களேன். கண் இருக்குல்ல, இந்த கண்ணுனால் நான் பார்க்குறேன். இன்னைக்கு இந்த நவீன விஞ்ஞானத்தினால உருவாக்கப்பட்ட ரொம்ப லேட்டஸ்ட்டாக இருக்கிற கேமராவை கூட நீங்கள் இந்த கண்ணுக்கு ஈடாக கொண்டு வர முடியாது. இந்த கண் அவ்வளோ பவர்ஃபுல் கேமரா. இது எவ்வளோ பவர்ஃபுல்னு சொன்னால், இப்போ நான் தூரத்தில் உள்ளதை பார்க்குறேன், என் கண்ணுக்கு தெரியுது. அடுத்து கிட்ட உள்ளதை பார்க்குறேன், இதுவும் என் கண்ணுக்கு தெரியுது. நீங்கள் என்ன தான் காஸ்ட்லி கேமரா வாங்குங்களேன், தூரத்தில் உள்ளதை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஃபோக்கஸ் அப்படியே கிட்ட வச்சிங்கன்னா இது தெரியாது, மறுபடியும் இதுக்கு ஃபோக்கஸை கரெக்ட் பண்ணணும். ஆனால் என் கண் என்ன செய்யுது? அதே வினாடி நான் அதை பார்த்து இதை பார்க்கலாம். இன்னும் அந்த டெக்னாலஜிலாம் வரல, பார்த்துக்கங்க. அவ்வளவு அதிசயமாய் தேவன் என் கண்ணை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நிறைய டைம் நம்ம எவ்வளவு பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்னு தெரியாது. எப்போ தெரியும் தெரியுங்களா? இருக்கிறது போச்சுன்னா தான் தெரியும். இருக்கிற வரைக்கும் தெரியாது. முன்னாடி எல்லாம் 2 வீலரில் சைட் லாக் பண்ணியிருந்தா கூட இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் இக்னிஷனும் சைட் லாக்கும் ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி அப்படி கிடையாது, இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக. ஸோ வண்டி சைட் லாக்கில் இருக்கும்போதே சைட் லாக்கில் இருக்குன்னு தெரியாமல் இக்னிஷன் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், அப்போது என்கிட்ட இந்த வண்டி அந்த மாதிரி மாடலு, நான் இக்னிஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு வண்டி மூவ் பண்ணேன். இப்போ ஹேண்டில் பார் லாக்டாக இருக்குது, நான் கியர் போட்டு மூவ் பண்ணால் என்ன ஆகும்? என்னை தூக்கி போட்டுருச்சு. தூக்கி போட்டோன்னே கையை இப்படி கீழே ஊன்னொன்னே சடக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுது, ஜிவ்வனுச்சு வலி. நான் எந்திரிச்சு பைக்கை தூக்க போனால் இந்த கை என்னால் வேலை செய்ய முடியல, ரொம்ப வலிக்குது. சரி, ஏதோ சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு போல இருக்குன்ட்டு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் உதற ட்ரை பண்ணேன். ஆனால் இன்னும் வலி அதிகமாக இருந்தது. எந்திரிச்சு ஒரு கையிலேயே பைக்கை தூக்கி ஒரு கையிலேயே வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு கையிலேயே ஓட்டிக்கிட்டு என் கடை வரைக்கும் வந்துட்டேன். போரூரில் கடை வரைக்கும் வந்தேன். கடையில் வந்துட்டு முகம் கழுவலான்னு போய் டேப்பை திறந்தேன். டேப்பில் தண்ணி வந்துச்சு. டேப்பை திறந்துட்டு கையை கொண்டு போனேன் பாருங்கள். அப்போ தான் தெரியுது, இந்த கை இப்படி திரும்ப மாட்டேங்குது. அடிபட்டதுனால இந்த கை இப்படி திரும்ப மாட்டேங்குது. இப்போ என்னால் முகம் கழுவ முடியல. இவ்வளோ வருஷமாக நான் முகம் கழுவி இருக்கிறேன், கை இப்படி திரும்பினா தான் முகம் கழுவ முடியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. சாப்பிட உக்காந்தேன், சாப்பிடலாம், ஸ்பூன்லாம் இருக்குது. ஸ்பூனை எடுத்தால் கூட என் கை இப்படி திரும்பினா தான் என்னால் சாப்பிட முடியும். கை இப்படி மடியுது, நோ ப்ராப்ளம். ஆனால் கை இப்படி டேர்ன் ஆகலைன்றதுனால என்னால் பயன்படுத்த முடியல. நம்ம குளிக்கிறோம்ல, குளிக்கும்போது கை எப்படிலாம் டேர்ன் ஆகுதுன்னு யோசித்து பாருங்கள். உங்களுக்கு கைக்கு ஏதாவது ஆகும்போது தான் அடடடே இந்த கை இவ்வளோ நாள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்ததுன்னு தெரியும். ஒன்றும் ஆகலைன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ அது பாதிக்கப்படும் போது தான் அது இவ்வளவு நாள் எவ்வளோ மகிமையாக செயல்பட்டு வந்ததுன்னு தெரியும். இப்போ கம்பெனிலலாம் ரோபாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஆட்டோமொபைல்ஸில் எல்லா ப்ரொடக்ஷன்லேயும் ரோபாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ரோபாட்டிக் ஹேண்ட்ஸ் இருக்குது. அந்த ரோபாட்டிக் ஹேண்ட்ஸ் எல்லாத்தையும் செய்யுது. நம்மளுடைய விரல்களும் நம்மளுடைய கையும் நம்மளுடைய முன்னங்கையும் செய்யக்கூடிய அத்தனை விதமான செயல்களையும் செய்யக்கூடிய ரோபாட்டிக் ஹேண்ட் இன்றைக்கும்
சிருஷ்டிக்கப்படலை, இன்றைக்கும் உண்டாக்கப்படலை. அதை செய்யவே முடியாதுன்றாங்க. இது அவ்வளோ வேலை செய்தான். அத்தனை விதமான எலும்புகள் சேர்ந்து அத்தனை விதமான வித்தியாசமான காரியங்களை அது செய்யுது. நீங்கள் உங்கள் கையை மட்டும் கவனித்து பாருங்கள். இனிமேல் அது என்னென்ன செய்யுதுன்னு, அதோடைய மூமெண்ட்ஸ், இப்படி டேர்ன் பண்ணுறதும் சரி, இப்படி மடிகிறதும் சரி, இப்படி மடிகிறதும் சரி, இப்படி தூக்குறதும் சரி, எல்லாம் டிஃப்ரெண்ட்டானது, எல்லாம் ஒன்று கிடையாது. இது இப்படி வரணும்னா இங்கே உள்ள மசில் அதை இழுக்கணும், இங்கே உள்ள மசில் அதை ரிலாக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இது இப்படி வரும். ஆண்டவர் அப்படி கொடுத்துருக்கிறாரு. அதிசயமா, இதெல்லாம் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். மூளை இருக்குல்ல, இது மாதிரி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை இன்னைக்கு வரைக்கும் மனுஷனால் உருவாக்கவே முடியல. அவ்வளவு டேட்டாவை வாங்கி ப்ராசஸ் பண்ணி மொத்த உடம்புக்கு எந்தெந்த பகுதி என்னென்ன செய்யணும்னு சொல்லி அந்த மூளை என்ன செய்யுது, கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. வாங்குது, ப்ராசஸ் பண்ணுது, அந்த வினாடியே கமாண்ட் கொடுக்குது. அதனால தான் யாராவது செய்யக்கூடாது செஞ்சால், பேசக்கூடாது பேசினா என்ன சொல்கிறோம், மூளை இருக்குதான்னு கேட்குறோம். மூளை கரெக்டாக இருந்ததுன்னா அப்படி செய்ய மாட்டான். மூளை தான் அது எல்லாத்தையும் செய்ய சொல்லுது. நமக்கு என்ன இருக்குது, எத்தனை பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோங்கிறத நாம் கவனிக்க மாட்டேங்கிறோம். இந்த விஞ்ஞான உலகத்தில் 3000 வருஷத்துக்கு முன்னால் அந்த தேவ மனுஷன் சொல்கிறான், நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். அவனுக்கு வாவ், எப்படி உண்டு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆச்சரியம். அடுத்தவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், 16வது வசனம். என் கருவை உமது கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று. இவனுக்கெல்லாம் இது எப்படி தெரியுங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து மாதம் டாக்டரை போய் விசிட் பண்ணுறாங்க. மாதம் டாக்டர் என்ன செய்வாங்க, ஸ்கேன் எடுப்பாங்க. ஸ்கேன் எடுத்து ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸ்கேனில் என்ன பார்க்குறாங்க, குழந்தையினுடைய வளர்ச்சி என்னன்னு பார்க்குறாங்க. முதல் மாதம் இது இருக்கணும், 2வது மாதம் இருக்கணும், 3வது மாதம் இது இருக்கணும், 4வது மாதம் இந்த காரியங்கள்லாம் வந்திருக்கணும்னு சொல்லி. இப்போது ஒரு உயிரணுவாக இருந்தவன் 75 லட்சம் கோடி உள்ள உயிரணுவாய் 210 வகையான உயிரணுவாய் நான் மாறினேன். பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் என் தாயின் வயிற்றில் நடக்குது. அது முதல் மாதம், 2வது மாதம், 3வது மாதம்னு சொல்லி டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. அதை தான் டாக்டர் அந்த ப்ராக்ரஸை செக் பண்ணுறாங்க, கரெக்டாக டெவலப் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம மாதம் போய் டாக்டர் விசிட் பண்ணிட்டு வரோம் இல்லையா. இவன் சொல்கிறான், என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அப்படின்னு என்ன அர்த்தம். ஃபஸ்ட்டு காலமில் என்னுடைய கண், 2வது காலமில் என்னுடைய காது, 3வது காலமில் என்னுடைய கை, 4வது காலமில் என்னுடைய இருதயம், 5வது காலமில் என்னுடைய மற்ற உறுப்புகள், இப்படியே ஒன்று. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலமில் என்ன இருக்கா, அவைகள் அனைத்தும் லிஸ்ட் இருக்குது. 2வது காலமில் என்ன இருக்குது, அவைகள் உருவேற்படும் நாட்கள் இருக்கான். இத்தனாவது நாள் இது வரணும், இத்தனாவது நாள் இது வரணும்னு எனக்காக ஆண்டவர் ஒரு ஃபைல் வச்சிருந்தார். இத்தனாவது நாள் இது உருவாயிருச்சு, டிக். இத்தனாவது நாள் இது உருவாயிருச்சு, டிக். நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டேன். என் கருவை உமது கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் ஏது. இந்த அவயவங்கள் உருவாகிறது இருக்கு பார்த்தீங்களா, அது அடுத்த பெரிய அற்புதம். எனக்கு முதல் குழந்தை பிறந்தப்போ அந்த குழந்தை பிறக்கும் போதே இருதயத்தில் ஒரு டிஃபெக்டோட பிறந்தது. அதுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் பிள்ளை இறந்துருச்சு.
அப்போது பிள்ளை இறந்ததுக்கு அப்புறம் நான் டாக்டரை போய் பார்த்தப்போ அவர் எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. அந்த பேத்தாலஜிஸ்ட் வந்து அந்த ஏதாவது நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம், ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் ஃபுல் டீட்டெயில் கிடைக்குது. அதனால் பிள்ளையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக போயிருந்தப்போ அந்த பேத்தாலஜிஸ்ட் வந்து என்கிட்ட நான் பாதிக்கப்பட்டவன்றதுனால எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக சொன்னாங்க, உங்கள் பிள்ளை ஒரு குறையோடு பிறந்தது, குறையே இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, அது அற்புதம்னு சொன்னாங்க. எப்படி? குறையே இல்லாமல் பிறக்கிறது. நம்ம போகிறோம், அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறோம், டாக்டர் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இம்ப்ரெஷன் என்னன்னு கொடுக்குறாங்க? நார்மல்னு கொடுக்குறாங்க. அது நார்மல் இல்லைன்னு இந்த டாக்டர் சொல்கிறாங்க. அது என்னவா? மிரக்கிள். அது அற்புதம். உங்கள் குழந்தை குறையோட பிறந்தது, குறையே இல்லாமல் பிறக்கிறது அற்புதம்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த அவயவங்கள் உருவேற்படுகிறது நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா அது எத்தனை அற்புதம்னு தெரியும். 5வது மாதம் குழந்தை 5வது மாதத்தில் இருக்கும்போது பிள்ளைக்கு கண் வரணும். கண் எப்போ உருவாகணும்? 5வது மாதம் உருவாகணும். இந்த கண் எப்படி தோன்றுதான், இந்த பிரதேசத்துக்கு பேர் ஆப்டிக் லோப். ஓகே, இந்த நம்மளுடைய மண்டை ஓடு இருக்குல்ல, அந்த மண்டை ஓடில் இந்த 2 பெரிய துவாரம் இருக்கும், அதுக்கு பேர் என்னது? ஆப்டிக் லோப். இந்த ஆப்டிக் லோபில் 5 லட்சம் பார்வைக்கு தேவையான நரம்புகள் வளர ஆரம்பிக்கும் இங்கேருந்து. சரிங்களா? அதே சமயத்தில் மூளையிலிருந்து 5 லட்சம் பார்வைக்கு தேவையான நரம்புகள் வளர ஆரம்பிக்கும். இது இங்கேருந்து வளர்ந்து இங்கே வரும், இங்கேருந்து வளர்ந்து அங்கே நோக்கி போகும். இந்த 5 லட்சமும் அதுக்கு உள்ள ஜோடியோடு தான் சேரணும். 5 லட்சம் ஜோடிகள் சேரணும். ஒன்று மாற்றி சேர்ந்தா கூட அந்த பிள்ளை கண்ணு தெரியாத பிள்ளையா மாறிடும். 5 லட்சமும் துல்லியமாய் அது தன் ஜோடியோட சேர்ந்த மறு வினாடி கண் உருவாயிடுச்சு. இப்போ இது எத்தனை அற்புதம்! நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம்? நார்மல்னு சொல்கிறோம். நமக்கு அது பிரமிக்கப்படத்தக்க அதிசயம்னு தெரியல. தாவீதுக்கு அது தெரியுது. அடுத்த முறை கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது நம்ம எவ்வளோ அழகாக இருக்கிறோம், இல்லை நம்ம மூக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல, நம்ம கலர் எவ்வளோ நல்லா இருக்குல்லன்னு சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு நான் நிற்கிறேங்கிறத கவனிக்கணும். கண்ணீர் வருது இல்லை, கண்ணீர் எங்கே வருது? கண்ணில் இங்கேருந்து வருது. கண்ணீர் எங்கே சுரக்குது தெரியுமா? இங்கே சுரக்கலை, இங்கே சுரக்குது. இங்கே சுரந்து கண் வழியாக வந்து அவ்வளோ அழுக்கியம் தள்ளிக்கிட்டு வந்து இது வழியாக கண்ணீர் வெளியே வருது. கண்ணை சுத்தம் பண்ணுறதுக்காக ஆண்டவர் அந்த சிஸ்டம் வச்சிருக்கிறார். நம்ம கண் சிமிட்டுறோம்ல, நம்மளை அறியாமல் சிமிட்டிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை அது வந்து ஈக்குவலாக க்ளீன் பண்ணுது, ஈக்குவலாக அதாவது பரப்பி விடுது. தண்ணி இப்படி வருது, அந்த தண்ணி அதை என்ன செய்யுது? எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. இப்போது நம்மளுடைய காரு, பைக்கு, காரு, ஆட்டோ, இந்த மாதிரி வண்டிகள்லாம் முன்னாடி கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருக்கோம்? வைப்பர் வச்சுருக்கோம்ல. அந்த வைப்பருக்கு நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறோம்ல. நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்று க்ளீன் பண்ணாலும் இந்த கண் சுத்தமாக இருக்கிறது மாதிரி அந்த கண்ணாடியை சுத்தம் பண்ணவே முடியாது. நமக்கு 2 கண் இருக்குது, 2 கண்ணையும் அப்படி பராமரிக்கிறதுக்கு அவர் அப்படி உண்டு பண்ணியிருக்கிறாராம். நெக்ஸ்ட் டைம் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது அதை கவனிங்க. வாவ், ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்! எல்லா மிருகமும் 4 காலில் நடக்குது, மனுஷன் மட்டும்தான் 2 காலில் நடக்கணும் இல்லை? என் உயரம் 5.5 அடி இல்லை? பெடஸ்டல் ஃபேன் இருக்குல்ல, பெடஸ்டல் ஃபேன் என்ன ஆகிட்டு 4 அடி இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும்ல, 4 அடி இருக்கும். அந்த 4 அடி நிற்கிறதுக்கு அந்த பெடஸ்டல் ஃபேனுடைய பேஸ் எவ்வளோ பேர்? 5.5 அடி நிற்கிறேன் நான், எனக்கு பேஸ் பார்த்தீங்களா?
4 அடிக்கே நமக்கு அவ்வளோ பெரிய பேஸ் இருந்தால் தான் அது நிற்கும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். ஆனால் 5 அடிக்கு நான் இவ்வளோண்டு பேஸில் நிற்கிறேன். எவ்வளோ அதிசயம்! எல்லா காரியமும் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் நம்மை பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். இதை அந்த தேவ மனுஷன் கவனிச்சு, என் தாயின் வயிற்றில் நீங்க என்ன காப்பாற்றினீங்க ஆண்டவரே, என் அவயவங்களில் ஒன்றாக இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்ததுன்னு சொல்லி அவன் கர்த்தரை துதிக்கிறதா பார்க்கிறோம். இப்போ நம்ம நன்றி சொல்றதுக்கும் தாவீது நன்றி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தான். நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஏதாவதுலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மயிரிழையில் உயிர் தப்பிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக சாட்சி சொல்லுவாங்க. இல்லை என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி சினிமா எடுத்தவங்க கூட அந்த கதையை அவ்வளோ நல்லா சொல்ல முடியாது. இவங்க இழுத்து 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 அழகாக அந்த சாட்சி சொல்லுவாங்க. ரைட். நான் என்ன கேட்குறேன், நீ 100 தடவை பிரயாணம் பண்ணின, 99 தடவை அந்த சம்பவம் கூட நடக்காமல் உன்னை காப்பாற்றிட்டார். நீ இந்த ஒரு தடவை தான் நன்றி சொல்கிற, மீதி 99 தடவை அது கூட நடக்காமல் காப்பாற்றினார் பாரு, அதுக்கு நன்றி சொல்லணும்னு தோணக்கூட இல்லை. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொன்னா, ஆண்டவரே நான் நிற்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறீங்க, நன்றின்னு சொல்லணும். கொஞ்சம் பேர் கீழே உட்காந்து இருக்கிறாங்க, காலை மடித்து உட்காந்து இருக்கிறாங்க. மேலே உட்காந்துருக்க நிறைய பேருக்கு கீழே உட்காரணும்னு ஆசை, ஆனால் உட்காந்தா எந்திரிக்க முடியாது, அதனால தான் மேலே உட்காந்துருக்கிறாங்க. கீழே உட்காந்துருக்கவங்க என்ன செய்யணும், ஆண்டவரே கீழே உட்கார்றதுக்கு எனக்கு கிருபை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரேன்னு சொன்னோம். குடுன்னு படிக்கட்டு ஏறி மேலே போயிடுறோம்ல, யோசிக்கிறதே இல்லைல்ல. நிறைய பேரால் படிக்கட்டு ஏற முடியாது, ஏறுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஏறி முடிச்சோன்னு என்ன சொன்னோம், இத்தனை படிக்கட்டு ஏறி வர்றதுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொன்னோம். பசிக்குது இல்லை, வேலைக்கு பசிக்குது இல்லை, பசிக்கிறதே அற்புதம். பசிக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். சாப்பாட்டுக்கு நன்றி சொல்கிறோம்ல, அதுக்கு முன்னாடி பசிக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு பசிக்கிறது இல்லை. பசிச்சப்புறம் அடுத்த வேலை பசிக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், சாப்பிட்டது என்னாச்சு, ஜீரணம் ஆகிறதுக்கு நன்றி சொல்லணும். நிறைய பேருக்கு ஜீரணம் ஆகிறது இல்லை, ஆனால் எனக்கு ஜீரணம் ஆகுது, அதனால் அதுக்கு நன்றி சொல்லணும். எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி சொல்கிறவங்களாக இருந்தோம்னா எப்போல்லாம் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். தாவீது நன்றி உள்ள இருதயம் உள்ளவனாக இருந்தான்னா, விசேஷமான இருதயம். மற்றவங்களுக்கெல்லாம் நார்மல்னு தெரிஞ்சது, அவனுக்கு அது நார்மல் இல்லை, கர்த்தர் எனக்கு பெரிய அதிசயம் செய்ய பண்ணார்னு நன்றி சொல்கிறவனாக இருந்தான். இப்போ நம்ம நார்மல்லேருந்து விசேஷ லெவலுக்கு நம்மை உயர்த்தி கொள்ளணும். இனிமேல் நம்ம மூளை என்னென்ன வேலை செய்யணும், குளிச்சா கூட என் கை இப்படி பிறண்டு சோப்பு போட்டுச்சு பார்த்தீங்களா, நன்றி ஆண்டவரே. கை பெறலைன்னா என்னை இன்னொருத்தர் குளிப்பாட்டணும், ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். சின்ன காரியம் தான் பிரதர் சிஸ்டர், அந்த சின்ன காரியத்தை உருவிட்டார்னா நம்ம கதையை முடிஞ்சு போச்சு. அவர் அத்தனை அதிசயமாய் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்கிறவங்களா நாம் இருக்கணும். தாவீதுக்கு விசேஷமான அந்த நன்றி உள்ள இருதயம் மட்டும் இல்லை, தாவீதுக்கு தேவன் மேலே வைத்த நம்பிக்கையில் விசேஷமானவன். ரொம்ப நம்ம எல்லாரோட தான் நம்புகிறோம், நம்ம நம்புறதுக்கும் தாவீது நம்புறதுக்கும் விசேஷம் என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, சரிங்களா? அந்த வேலைக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது, நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க. அந்த வேலைக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த வேலையில் உங்களுக்கு சிபாரிசு பண்ண கம்பெனிக்குள்ளேயே ஆள் இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. 100% வாய்ப்பு இருக்கும்போது நம்ம கர்த்தர் இல்லாமல் அது நடக்காதுன்னு சொல்லி தெரியும்ல, நம்ம கர்த்தரை நம்பி அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறோம். 100% வாய்ப்பு இருக்கும்போது நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கங்க. இது ஒரு காட்சி. காட்சி நம்பர் 2, ரிசல்ட் போட்டான்,
நம்ம பேர் லிஸ்ட்லேயே இல்லை. எல்லாம் வேகன்சி ஃபில்அப் பண்ணியாச்சு, நம்ம பேர் இல்லை. இப்போ அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு எவ்வளோ தூரம் இருக்குது? 0%. இங்கே 100% இருந்துச்சு, இப்போ 0%. ஆண்டவரே எல்லாம் போச்சு, அவர் சிபாரிசு பண்ணியும் வேலை கிடைக்கல, எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டான். ஆனால் எனக்கு வேலை வேணும், நீங்கள் நினச்சிங்கன்னா செய்ய முடியும்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம். ஆனால் இதில் இருந்த விசுவாசம் எப்படி, இதில் இருக்கிற விசுவாசம் எப்படி? இதில் 100% இருக்குது, ஏன்னா வாய்ப்பு 100% இருக்குது. இப்போ 0% இருக்குது. நம்ம விசுவாசம் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? ஏதோ கிடைச்சா நல்லா இருக்குமேன்ற ஒரு 10% விசுவாசத்தில் இங்கே போய் நின்றுக்கிட்டு இருப்போம். 100%ல் நிச்சயமாக நிற்க மாட்டோம். தாவீது தேவன் மேலே நம்பிக்கை வச்சான். எப்படி நம்பிக்கை வச்சான் தெரியுமா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை, நிம்மதியாக இருந்தவனை, சந்தோஷமாக இருந்தவனை கூட்டிகிட்டு வந்து என் ஜனங்களை மேய்க்கணும்னு சொல்லி அவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ண தேவன் நெக்ஸ்ட் டேயே சவுலை தலையில் ஒன்று போட்டு அல்லது சவுலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இவனை உட்கார வச்சுருந்தாருன்னா ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. என்ன செஞ்சார்? அடுத்த 15 வருஷத்துக்கு தாவீதை டீலில் விட்டார். சவுல் இன்னும் ராஜாவாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறான். தாவீதை தேடி பிடிக்கிறதே தன்னுடைய வேலைன்னு அவன் முழு நேரம் சேசிங்கில் இருக்கிறான். இப்போது தாவீது அடுத்த 15 வருஷம் எப்படி இருந்தான்? காடு, மலை, மேடு, குகைன்னு உயிர் தப்புறதுக்கு எங்கெங்கே ஓட முடியுமோ ஓடிக்கிட்டு இருக்கிறான். செத்தேன் பொழைச்சேன்னு நிம்மதியாக இருந்தவனே, சந்தோஷமாக இருந்தவனே கொண்டு வந்து இந்த நிலைமைக்கு மாற்றிட்டார். இந்த நிலைமையில் இருக்கும்போது என்ன அழைச்சவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் கரெக்டாக நடத்துவார்ன்றதுல நம்பிக்கையில் குறையே இல்லாதவனாய் தாவீது இருந்தான். அதுதான் அதில் ஆச்சரியம். நான் சில சங்கீதங்கள் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே சங்கீதம் வாசிக்கும் போது டைரெக்டாக சங்கீதத்துக்கு போயிடுறோம். அதுக்கு மேலே ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் சேர்த்து வாசிச்சிங்கன்னா தான் என்ன சூழ்நிலையில் அந்த சங்கீதத்தை பாடுனான்னு தெரியும். சரிங்களா? இப்போது சங்கீதம் 59 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 59 16, 17 கடைசி 2 வசனம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உமது கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். எப்போ பாடுனது தெரியுமா? சவுல் அவனை கொல்றதுக்காக ஏவல் ஆட்களை அனுப்பினப்போ. சவுல் இவனுக்கு யாரு? சொந்த மாமனார். சொந்த மாமனார் படுக்கையோடு அவனை கொலை பண்ணுறதுக்கு அவன் வீட்டுக்கு ஆட்களை அனுப்பியிருக்கிறான். தாவீதை அவன் ஒய்ஃபு விஷயம் கேள்விப்பட்டு தப்பிச்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஜன்னல் வழியாக குதித்து ஓடி போயிட்டான். இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாடுற பாட்டு எப்படியா? நானோ உமது வல்லமையை பாடி காலையிலே உமது கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். இப்போ இந்த சூழ்நிலைக்கு அவன் சொல்கிற வார்த்தைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பார்த்தீங்களா? சூழ்நிலை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. ஆனால் தாவீது நம்பிக்கையோடு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். 56வது சங்கீதத்துக்கு வந்தோம் சொன்னால் 12வது வசனம் 56:12 தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன்னு சொல்லுகிறான். எங்கே சொல்கிறான்னு நினைக்கிறீங்க? இவன் கோலியாத்தை கொலை பண்ணான்ல, அந்த ஊருக்கு இவன் போயிருக்கான். அந்த ஊரில் நம்ம ஊர் ஆளை கொன்ன வேண்டாம் இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானு. அடையாளம் கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சிட்டாங்க. இப்போ அண்ணன் ஜெயிலில் இருக்கிறார். காலையில் விடியும் போது உயிர் இருக்க போதோ இல்லையான்னு தெரியாது. காலையில் தலை இருக்குமான்னு தெரியாது. ஆனால் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு பாடுற பாட்டு என்னது? தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். தேவன் நன்மை செஞ்சப்புறம் ஸ்தோத்திரம் செலுத்துறது இல்லை, நன்மை செய்ய போகிறாருன்னு நைட்டு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கான். காத்தூர் சிறையில் அவன் சொன்ன வார்த்தை. இன்னும் 63வது சங்கீதத்தில் 3-8 வரைக்கும் இதில் உள்ள வார்த்தைங்க நம்ம பாட்டுங்களாகவே பாடுறது உண்டு.
ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் குழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜ்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாக இருந்ததுனால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. படுக்கையின் மேல் உம்மை துதிப்பேன். அரண்மனையிலேருந்து சொல்கிறான்னு நினச்சிக்கலாம். அரண்மனையிலேருந்து சொல்ல எங்கேருந்து சொல்கிறான்? எங்கேருந்து சொல்கிறான்? யூதாவின் வனாந்திரங்கள்லேருந்து சொல்கிறான். வனாந்திரத்தில் நீங்கள் போய் தங்கி பாருங்கள், அங்கே படுக்க கிடக்க இருக்கும். ஒரு சுகம் இருக்காது. எங்கேயாவது செடி கீழே அல்லது ஒரு இது கீழே பேர்னா ஒரு புஷு கீழே தான் படுத்து கிடக்கணும். இல்லை மறைவா பூச்சி கீச்சி எல்லாம் வரும், அது மத்தியில் தான் படுத்து கிடக்கணும். இவன் சொல்கிறான், ராத்திரியில் உண்மை நினைக்கும் போது என் படுக்கையின் மேல் உண்மை துதிப்பேன். இருக்கிற சூழ்நிலைக்கும் சொல்கிற வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் தேவன் மேலே வைத்த நம்பிக்கை அந்த மாதிரி. 52வது சங்கீதம் 8-9வது வசனம், இவனை நம்பி இருந்தவங்க அவ்வளோ பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவனுக்கு உதவி செஞ்ச அத்தனை பேரையும் கொலை பண்ணிட்டாங்க. அந்த செய்தி வருது. செய்தி வந்த உடனே சொன்ன வார்த்தை, அடுத்து தப்பிச்சு ஓடி போய் ஒரு குகையில் தங்குறான். 57வது சங்கீதம் 17-11 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, தப்பிச்சு ஓடி போய் ஒரு குகையில் தங்குறான். அங்கே குகையில் பாடின வார்த்தை. அதுக்கப்புறம் சீப்புன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊராரை இவன் போய் காப்பாற்றுறான். காப்பாற்றின ஊரார் இவனுக்கு அகைன்ஸ்டாக சவுல் பக்கம் திரும்பிடுறாங்க. அந்த செய்தியை கேட்டு அப்போ அவன் பாடுறான். 54வது சங்கீதம் 6-7 வசனம். இது அவ்வளவும் தாவீது தேவன் மேலே வைத்த நம்பிக்கை. சூழ்நிலையை பொறுத்த நம்பிக்கை கிடையாது. நம்முடைய நம்பிக்கை சூழ்நிலையில் எவ்வளவு காரியம் வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதன் அடிப்படையில் போகிற நம்பிக்கை. தாவீதின் நம்பிக்கை கம்ப்ளீட்டாக அதெல்லாம் தாண்டி பார்த்த ஒரு பார்வை. தேவன் சூழ்நிலையை தாண்டி செயல்படுகிற தேவன் என்கிறதுல தாவீது தெளிவாக இருந்தான். ஸோ அவரை நம்புறது சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால நம்புறது இல்லை. சூழ்நிலை எப்படி தான் இருந்தாலும் சரி, என்னை அழைத்தவர் இதெல்லாம் விட பெரியவர். அவர் சொன்ன வார்த்தை தரையில் விழாது. அவர் நிச்சயமாக இப்படி தான் நடத்த போகிறாருன்னு சூழ்நிலையை தாண்டி பார்த்த பார்வை அவனுக்கு தேவன் மேலே அந்த நம்பிக்கை. நன்றி மட்டும் கிடையாது, கூடவே என்ன இருக்குது? தேவன் மேலே விசேஷமான நம்பிக்கை. இது ரெண்டு இல்லாமல் தாவீதுக்கு தேவன் மேலே பயம் இருந்துச்சு. விசுவாசிகள் மத்தியில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் ரொம்ப குறைவு. அவிசுவாசிகள் மத்தியில் தெய்வத்துக்கு பயப்படுற பயம் அதிகம். ஏன் தெரியுமா? சாமி என்ன செஞ்சிடுமா, கண்ணை குத்திரும்னு பயப்படுறாங்க. அதனால பயந்து போய் அவங்க அந்த கடவுளை கும்பிடுறாங்க. ஒரு ரவுடிக்கு பயந்து எப்படி ஊர்கால்கள் அவனுக்கு இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த சாமி கெடுத்துற போதுன்னு பயந்து போய் அந்த சாமியை திருப்தி பண்ணுறதுக்காக அவங்க செய்கிற காரியங்கள் தான் எல்லாமே. ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுழி ஒன்று போடுறாங்கல்ல, அது ஏன்னா அந்த தெய்வம் தடையேதும் கொண்டு வந்துடக்கூடாது. அதுக்காக அந்த தெய்வத்தை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக செய்கிற விஷயங்கள். இப்போ அங்கேருந்து அன்பாகவே இருக்கிற தேவனிடத்துல வந்த உடனே அவர் எங்கள் பிதா, அப்பா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பிள்ளைங்க யாராவது அப்பாவை பார்த்து பயப்படுவாங்களா? பிள்ளைங்க அப்பாவை பார்த்து பயப்படுவாங்களா? அப்பாவை பார்த்து பிள்ளைங்க பயப்பட மாட்டாங்க. அவர் அன்புள்ள தேவன், நாங்களும் தேவன் இடத்துல அன்போடு நாங்கள் போகிறோம்னு சொல்லி பயமுங்கிறதையே விட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். தெய்வத்தின் மேலே பயம் அவசியம். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? 89வது சங்கீதம் 7வது வசனம், 89:7, தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையில் சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். யார் சபையில்? பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? சுற்றி இருக்கிற அத்தனை பேராலையும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர்னு சொல்லி. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கிட்ட போகிறீங்களோ
அவ்வளவுக்கு அவ்வளவு பயம் வரும். தேவன் மேல பயம் இல்லைன்னா அது சம்திங் ராங். அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. அன்புன்னு சொல்லி எந்த மாதிரி ஒரு பயமும் கிடையாது. என்ன வேணாலும் செய்யலாம், ஆண்டவர் அன்பான தேவர், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு துணி, ஒரு துளிர் விட்டு போகிறத நம்ம பாருகிறோம். இல்லை 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 இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவசியம். ஏன்னா அதுதான் ஞானத்துக்கே என்னவா, அது இல்லைன்னா ஞானமே கிடையாதுன்னு அர்த்தம். புத்தி இல்லாத, ஞானம் இல்லாத ஒரு ஜனமாக நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த பயம்தான் அஸ்திபாரம். இப்போ அந்த பயத்தை பற்றி பேசும்போது தாவீதுக்கு எவ்வளவுப்பட்ட பயம் இருந்துதான் 119 சங்கீதம் 120 வசனம். 119 120, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடல் சிலிர்க்கிறதுன்னு சொல்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்களேன், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது நைட்டு 12 மணி, என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் தனியாக இருக்கிறீங்க, யாரும் இல்லை. பக்கத்து ரூமில் நைட்டு 12 மணிக்கு ஜில்க் ஜில்க்னு சத்தம் கேட்குது. கேட்ட உடனே உங்கள் உடம்பு என்னாகும், சிலுத்துரும். இப்போ பேயினொன்னே உடம்பு சிலுத்துச்சுல்ல. என்னைக்காவது ஏதாவது வசனம் வாசிக்கும் போது உடம்பு சிலுத்துருக்கு? கரண்ட் பாக்ஸ் திறந்துருந்ததுன்னா 4 வயர் அதில் தொங்குச்சுன்னா அந்த ஒயரெல்லாம் தூக்கி உள்ள சொருகுன்னு நான் யாரையாவது அனுப்புனேன்னா தொடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏன்? கரண்ட்டு ஷாக் அடிச்சிடும். கரண்ட்டுக்கு இருக்கிற பயம் கர்த்தர் மேலே கிடையாது, கன்ஃபார்ம். 8 மணிக்குன்னு சொல்லி பாருங்களேன், 8 மணிக்கு எத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ தான் அவருக்கு பயப்படுற பயம் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியும். ஹெட் மாஸ்டருக்கு பயந்தான், ஆஃபீஸருக்கு பயந்தான், ஸ்கூலுக்கு கரெக்டாக போகணும், ஆஃபீஸுக்கு கரெக்டாக போகணும். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? கதவு எப்பவும் திறந்து வச்சு உட்காந்துருப்பார். அவருக்கு வேறு வேலையே கிடையாது, அவர் உட்காந்துருப்பார். நம்ம எப்போ வேணால், நம்ம பெரிய துறைங்க பார்த்தீங்களா, நம்ம எப்போ வேணால் வரலாம். அவர் நம்ம வந்திருக்கோமே சந்தோஷப்பட்டுக்கணும் அவர், அந்த மாதிரி. ஆனால் அவருக்கு பயந்தோம்னா என்ன செஞ்சுருப்போம்? 8 மணிக்கு முன்னாடியே ஆஜராயிருப்போம். அப்படி தானே? பயங்கிறது சுத்தமாக கிடையாது. தாவீதுக்கு என்ன இருந்துதான் பிரதர் சிஸ்டர்? உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடல் சிலிர்க்கிறது என்று சொன்னான். சாதாரண விசுவாசி இல்லை, அவன் விசேஷமான விசுவாசி. அவனுக்கு நமக்கு இருந்த மாதிரி பயம் இல்லை. அவன் உடல் ஆக்சுவலாக சிலிர்க்கிற ஒரு உடல். தேவன் எல்லாத்துக்கும் மேலே பெரியவர். அவர் யாரை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லியிருக்கார் தெரியுமா? நீங்கள் சாதனையாளராக இருக்கிறதுனால உங்களை நோக்கி பார்க்க மாட்டாராம். நம்ம சாதனையாளராக இருந்தோம்னா உலகம் நம்ம நோக்கி பார்க்க, வா பெரிய சாதனையாளர்றான்னு சொல்லி. கர்த்தர் சாதனையாளரெல்லாம் மதிக்கிறது கிடையாது. யாரை நோக்கி பார்ப்பாரான்னு தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66 அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏசாயா 66 1-2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இவ்வளவு பெரியவர், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்படின்னா இன்னைக்கு நம்ம மத்தியில் எத்தனை பேர் அவர் நோக்கி பார்ப்பார்? நம்ம வசனம் படிக்கிறோம் சார் தான், நடுக்கம் உண்டாகுதா? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசிச்சு நடுங்குகின்றன. அப்போ யார் பெட்டர் விசுவாசி? நமக்கு நடுக்கமே வரதில்லை, தேவன் நடுங்குகிறவனு தான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னால், இப்போ நம்மளை நோக்கி பார்ப்பாரா, பேயை நோக்கி பார்ப்பாரா? யோசிச்சு பாரு, நம்ம பேயோட மோசமாக இருக்கிறோம். தெய்வ பயம் இல்லைன்னா காரியம் டோட்டலாக ஜீரோ. தாவீதுக்கு தெய்வ பயம் இருந்துதான் அவன் நடுங்கிறது மட்டும் இல்லை, அவன் உடல் சிலிர்க்கிறதுன்னு சொல்லு. நமக்கு அந்த பயம் அவசியம். அடுத்த முறை பைபிள் வாசிக்கும்போது அந்த உணர்வோடு வாசிக்கிற தேவ பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லை, தாவீது குறையில்லாத மனுஷன் கிடையாது.
தாவீது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டு, அவன் செய்கிறதெல்லாம் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துச்சு, அதனால தான் அவன் வந்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தர் சொன்னார்னு நீங்கள் நினச்சி கொள்ளக்கூடாது. ஏகப்பட்ட பிரச்சனை உண்டு, ஏகப்பட்ட பிரச்சனை. மனைவி எப்படி நடத்தக்கூடாதுன்னு யாரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா தாவீதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்தை எப்படி நடத்தக்கூடாதுன்னு யாரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா தாவீதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரசியல் எப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா தாவீதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே எல்லாம் ஏகப்பட்ட குறைகள். ஆனால் அவ்வளவு குறை இருந்தாலும் தாவீதுகிட்ட ஒரு பண்பு இருந்தது. அந்த ஒரு பண்பு இந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்கிற ஒரு காரியமாக இருந்தது. அது என்னன்னு சொன்னால், தாவீதுக்கு தன் பிழைகளை உணர்கிற ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. இப்போ ஆதாமை கேட்டார், என்னன்னு கேட்டார்? நான் சாப்பிடாதேன்னு சொன்ன அந்த கனியை புசித்தாயா, புசித்தாயா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்வி ஆம் இல்லை என்று மட்டும் பதில் கூறுகன்ற கேட்டகரியில் உள்ளது. அது எஸ்ஏ டைப் கிடையாது. அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரேன்னு சொன்னால் மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் என்ன பதில் சொன்னான்? சுருக்கமாக விடை வரைகன்னு இருக்குது பார்த்தீங்களா, இவர் சுருக்கமான விடை கொடுத்தார். அங்கே தான் ப்ராப்ளம். தாவீது அதில் தான் விசேஷம். இப்போ தாவீதை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னா, இன்னொரு ராஜாவோட ஒப்பிட்டோம்னா அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிடும். ஆசான்னு ஒரு ராஜா இருந்தான். யூதான்ற அந்த அதாவது இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டாக பிரியுது. தாவீது சாலமோனுக்கு அடுத்து யெரொபெயாம் ரெகொபெயாம் கிட்ட ரெண்டாக பிரியுது. 10 கோத்திரம் யெரொபெயாமோட போயிடுறாங்க, ரெகொபெயாமோட 2 கோத்திரம் தான் நிற்கிறாங்க. அவங்க இஸ்ரவேலர் ஆயிடுறாங்க, இவங்க யூதா என்கிற தேசமாக ஆயிட்டாங்க. இந்த யூதா என்கிற தேசத்தை ஆண்ட ஆசா என்கிற ராஜா. இப்போ ஆசா எத்தனை கோத்திரத்துக்கு ராஜா? 2 கோத்திரத்துக்கு ராஜா. தாவீது எத்தனை கோத்திரத்துக்கு ராஜா? 12 கோத்திரத்துக்கு ராஜா. அப்போ 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆசா ராஜ்ய அரசாண்டப்போ எத்தியோப்பியா என்கிற தேசத்துலேருந்து சேரா அப்படிங்கிற ஒரு இவனுக்கு விரோதமாக வர்றான். அவங்கிட்ட 10 லட்சம் பேருள்ள சேனை இருந்துச்சு. ஆசா கிட்ட வெறுமனே 5 லட்சம் உள்ள சேனை தான் இருக்குது. இப்போ இந்த 5 லட்சத்தை வச்சு அந்த 10 லட்சத்தை சமாளிக்கவே முடியாது. ஆனால் ஆசா என்ன பண்ணா, யுத்தம் வர்றதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணான். ஆசா அன்னைக்கு பண்ண ஜெபத்தை இன்றைக்கும் நம்ம ஒரு பாட்டாக பாடுறோம். என்ன பாட்டு தெரியுமா? பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணான். ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆசாவுக்காக இறங்கி அந்த யுத்தத்தை நடத்தி 10 லட்சம் பேர் உள்ள சேனையை அவன் இடத்துல ஒப்பு கொடுத்தான். இது எவ்வளவு பெரிய காரியம் இல்லை? அவன் எவ்வளோ நல்ல விசுவாசியாக இருந்திருக்கான், எவ்வளவு பெரிய காரியம் கர்த்தர் அவனுக்காக செஞ்சார். சந்தோஷம். கொஞ்ச நாள் தள்ளி போகுது. நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் இதை பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 14 8லேருந்து 15 வரைக்கும் நான் சொன்ன சம்பவம் நடக்குது. 14 முடிஞ்சு 15 முடிஞ்சு 16வது அதிகாரத்துக்குள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வேற ஒரு சத்துரு வரான். இது யாருன்னு சொன்னால், வடக்கில் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா இவனுக்கு விரோதமாய் புறப்பட்டு வரான். இப்போது தெற்கிலிருந்து சேரா எழும்பி வந்தப்போ, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்கள் லேசான காரியம் ஆண்டவர் என் ஆண்டவரை நோக்கி பார்த்தவன் இப்போ என்ன செய்கிறான்? தன் அரசியல் சாதுரியத்தை பயன்படுத்தி பாஷாவை விட வல்லமை உள்ள இன்னொரு ராஜாவுக்கு பணத்தை கொடுத்து, நீ பாஷாவின் மேலே யுத்தம் பண்ணுன்னு சொல்லி அவனை கிளப்பி விட, அவன் பாஷா மேலே யுத்தம் பண்ணுனதுனால பாஷா இவனை விட்டு விலகி போயிடுறான். இப்போது அரசியல் சாதுரியத்தோடு நடந்து கொண்டதா கணக்கு கரெக்டு. நமக்கு விரோதிக்கு விரோதியை நம்மளுடைய சிநேகிதனாக்கி கொண்டு விரோதியை நம்ம சமாளிச்சிட்டோம், கரெக்ட். ஆனால் தேவன் பார்வையில் அது தவறாக போச்சு. நீ என்ன நம்புறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்ட? மனுஷனை நம்பிட்ட. அதனால் தேவன் என்ன செய்கிறார்? ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சு அவன் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத சொல்கிறார். நியாயம் தானே? தப்பு செஞ்சால் கர்த்தரை ஆரம்பிச்சு நீ செய்கிறது தப்புன்னு சொல்கிறார். அதுக்கு ஆசாவினுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுங்களா? 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 2 நாளாகமும் 16 7லேருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறேன்.
அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாக இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தருடைய மனுஷன் வந்து கடிந்து கொள்ளுகிறான். ஆசா என்ன செஞ்சிருக்கணும்? தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆசா என்ன செய்கிறான்? அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவல் அறையில் வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் ரியாக்ஷன். சரிங்களா? இப்போ அப்படியே தாவீதுக்கு வருவோம். தாவீது பத்சேபாள் என்கிற ஒரு இடத்துல தப்பு பண்ணுறான். தப்பு பண்ண உடனே கர்த்தர் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஓகே, ஒரு வருஷம் விடுறார். ஒரு வருஷமாக இவனுக்கு புத்தியே வரல என்று ஒரு வருஷம் கழித்து தான் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஒரு கதை சொல்கிறாங்க. என்ன கதை? ஒரு பணக்காரன் தான், ஒரு ஏழை இருந்தான். பணக்காரனுக்கு நிறைய ஆடு இருந்துச்சு, ஏழைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அவன் பிள்ளைங்களோடு அது வளர்ந்துச்சு, பிள்ளைய போல் வளர்த்தான். பணக்காரன் வீட்டுக்கு அவன் ஃப்ரெண்டு வந்தான். அவனுக்கு அடித்து விருந்து பண்ணுறதுக்கு தன் மந்தையிலேருந்து எடுக்காமல் இந்த ஏழையினுடைய இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு விருன்னு கோபம் வருது. யாராமே அவன் மரணத்துக்கு பாத்திரன்னு ரொம்ப கோபத்தோடு பேசுகிறான். உடனே நாத்தான் தீர்க்கதரிசி மட்டு மரியாதையே இல்லாமல் விரலை நீட்டி நீதான் அந்த மனுஷன்னு சொல்கிறான். தாவீது தனியாக நின்று இருக்க மாட்டான், அவனோட 4 பேர் நின்று இருப்பாங்க. ஒருத்தன் வெளியிலேருந்து வந்து கையை நீட்டி நீதான் அந்த மனுஷன் மரியாதை இல்லாமல் பேசினா 12 கோத்திரத்துக்கு ராஜாவாக இருக்கிற தாவீதுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கணும் இல்லை? தாவீதுக்கு கோபம் வரல. தாவீது 51வது சங்கீதத்தை பாடுறான். 51வது சங்கீதத்தில் முதல் 4 வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அந்த 4 வசனத்தில் நான், என், என்னுடைய அப்படின்னு சொல்லி அந்த தவறை தன்னுடையது என்று சொல்லி அவன் சொந்தம் கொண்டாடி மன்னிப்பு கேட்குறத பார்ப்போம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க. நான், என், என்னுடையன்னு வர்ற வார்த்தைங்க எத்தனை வார்த்தை வருதுன்னு விரல விட்டுக்கிட்டே வாங்க. சரியா? 4வது முதல் வசனத்துலேருந்து சங்கீதம் 51:1 தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும்போது உமது பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். 4 வசனம் தான் வாசித்திருக்கேன். எத்தனை தடவை சொல்கிறான்? 12 முறை சொல்கிறான். 12 முறை நான் தப்பு பண்ணாண்டவரை, ஐயோ நான் தப்பு பண்ணேன், என்னுடையது. அவளை யாரும் அப்படி குளிக்க சொன்னதுன்னு கேட்கல. ஒன்றுமே, அதாவது அடுத்த ஆள் மேலே குற்றமே சாட்டல. ஆதாம கேட்டார், ஆதாம் ஆட்டோமேட்டிக்காக சொன்னது என்னது? யார் மேலே குற்றம் சாட்டினா? என்னோட கூட இருக்கும்படி தேவன் கொடுத்த அந்த ஸ்திரீ கொடுத்தால் நான் சாப்பிட்டேன். இப்போ யார் மேலே தப்பு? சாப்பிட்ட என் மேலே தப்பு கிடையாது, அதை கொடுத்த அவ மேலே தப்பு கிடையாது. அவளை அங்கே உருவாக்கி வச்சது யாரு? யார் ஐடியா அது? நானா கேட்டேன்? சும்மா இருந்த என்ன தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்ல அவளை கூட கூட்டு வந்து வச்சுங்க பாருங்க, உங்கள் ஐடியா அது. என்னோட இருக்கும்படி கொடுத்த அந்த ஸ்திரீ கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அப்போ யார் மேலே மிஸ்டேக்கு? உங்கள் மேலே தான் மிஸ்டேக்குன்னு சொன்னான். ஆதாமுக்கு இருந்த மனநிலை இவனுக்கு கிடையாது, ஆசாக்கு இருந்த மனநிலை இவனுக்கு கிடையாது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த பிழையை உணர்கிற ஒரு நபராய் தாவீது இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
நான் ஆண்டவரே, என்னுடையது ஆண்டவர். இதே ஆட்டிடியூட் அவனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். 1 நாளாகமம் 21 இது இன்னொரு தப்பு பண்ணுறான். அந்த இன்னொரு தப்பு பண்ணும்போது ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். அப்பயும் அவன் சொல்கிறது, தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ, நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். நியாயமே பேசல. பார்த்துக்கங்க, ஆண்டவர்கிட்ட எடுத்தோன்னு கை தூக்கிறது. நான் தப்பு பண்ண ஆண்டவரே, ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் காரியம்லாம் கிடையாது, தப்பு பண்ணுங்கிறது அப்படியே ஒத்துக்கிற ஒரு தன்மை. தாவீது இடத்துல குறை இல்லாமல் இல்லை, ஏராளமான குறைகள் உண்டு. ஆனால் குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்கிற ஒரு குணம் என்னன்னு சொன்னால், தாவீது தன் பிழைகளை உணர்கிறவனாக இருந்தான். பிழைகளை உணர்கிறவன் தான் பிழைகளை திருத்தி கொள்வான். பிழைகளை திருத்தி கொள்வன் தான் கர்த்தருக்குள்ளே வளருவான். நான் பிழைகளை உணரலைன்னா திருத்தி கொள்றதுக்கு இடமே கிடையாது. அதுதான் பிரச்சனையே. நான் இங்கே பிழையே உணர்றது கிடையாது. பிழையை சொன்னால் பிழையை சொன்னவங்க மேலே கோவப்படுறது, ஆசா கோவப்பட்ட மாதிரி கோவப்படுறது. அப்படி இருக்கிறவங்க வளரவே மாட்டாங்க. கர்த்தருக்குள்ள தன் பிழைகளை உணர்கிறவன் அதை திருத்தி கொள்வான். திருத்தி கொண்டா அதை இன்னொரு தடவை செய்யக்கூடாதுன்னு வளர்ந்துருவான். இதுதான் காரியம். தாவீது விசேஷமானவன் சொன்னால் இதுதான் டாப்பான காரியம். அவன் தன் பிழைகளை உணர்கிறவனாக இருந்தான். தாவீது நன்றி உள்ள இருதயம் உள்ளவனாக இருந்தான். தாவீது நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். தாவீது தெய்வத்துக்கு பயந்து சிலிர்க்கிறவனாக இருந்தான். தாவீது தன் பிழைகளை எந்த சூழ்நிலையிலையும் உணர்கிறவனாக இருந்தான். சிலர்லாம் ஜூனியராக இருக்கும்போது உணர்ந்துக்குவாங்க, சீனியராக இருக்கும்போது வேறு மாதிரி பேசுவாங்க. தாவீது சாகிற வரைக்கும் அதே நிலை தான் மெயின்டைன் பண்ணால் தன் பிழைகளை உணர்கிறவனாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு இன்னாராகிய உன்னை என்னை பார்த்து தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சாதாரண விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. தாவீதை பார்த்து கற்றுக்கொண்ட இந்த 4 காரியத்தை நம்முடையதாக்கி கொண்டு நாம் அப்படி நன்றி உள்ளவர்களா, அப்படி நம்பிக்கை உள்ளவர்களா, அப்படி தெய்வ பயம் உள்ளவர்களா, அப்படி பிழையை உணர்கிறவர்களா இருக்கிறது அவசியம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.